ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டியாக ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய எக் சப்பாத்தி ரோல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பவுல் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எப்போதும் கோதுமை மாவு ரெடி பண்ணுவோம்ல சப்பாத்தி போடுறதுக்கு, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். தோசை மாவு ஏதாவது வீட்டில் இல்லாத டைமில், சப்பாத்தி கிரேவி ஏதாவது வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு எக் இருந்தால் போதும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் கெச்சப் தேவைப்படும், அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 2 முட்டை சேர்க்க போகிறேன். 2 முட்டையை உடைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சப்பாத்தி உருட்டிட்டு வந்துடலாம். இந்த சப்பாத்தி ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற அளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு உருட்டி வச்ச சப்பாத்தியை போட்டுட்டு ஒரு கரண்டி முட்டை மிக்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதை மாதிரி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்து விட்டுக்கலாம். சுற்றி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு சைடு வேக வச்சு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஓரங்களில் மட்டும் நல்லா அழுத்தி விடணும், அப்போ தான் சமமாக வேக வச்சு எடுக்க முடியும். இதே மாதிரி இப்போ பாருங்கள், இன்னொரு சைடு திருப்பி பார்த்தா நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா சப்பாத்தியையும் போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தியை ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு கரண்டி அளவு இதை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு சைடு வேக வச்சதுக்கப்புறம் திருப்பி போட்டு ரெடியானதும் எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். சில குழந்தைங்க வெங்காயம் கேரட் இதெல்லாம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதில் ரோல் பண்ணி உள்ளே சுற்றி வச்சு கொடுக்கும்போது உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாமல் நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போது கெச்சப் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கெச்சப் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ரோல் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போது ரொம்பவே டேஸ்டான எக் சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு. இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.